நீ ஃப்ளைட்டில் எல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கியா? இல்லையே சார். ஏன்? இல்லை, நான் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது, அதுக்காக தான். சரி இருக்கட்டும். ஃப்ளைட்டை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க, விமானத்தை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? தெரியுமே, ரைட் பிரதர்ஸ். ஆல்வர் ரைட், வில்வர் ரைட், அவங்க தான். என்னம்மா இது ரைட் பிரதர்ஸ்ன்னு சொன்னால் எப்படி? ஆக்சுவலாக ஆனந்திபென் பட்டேல்னு சொல்லிட்டு யூபி உத்தரப்பிரதேசனுடைய கவர்னர் இருக்காங்களே, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பேப்பரில் சொல்லி ஒரு மேட்ரு வந்துச்சு, அதை நீ படிக்கலையா? இல்லையே. ஒரு சுவாரஸ்யமான மேட்ரு என்ன அப்படின்னா, இப்போ உலகம் ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும். பசங்களுக்கு பாட புஸ்தகத்தில் கூட அப்படி தான் இருக்குது. ரைட் பிரதர்ஸ் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு போது எப்படிப்பட்ட கண்டுபிடிப்பது, விமானமெல்லாம் கண்டுபிடிக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு வரும்போது, எவ்வளவு பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு விமானத்தை கண்டுபிடித்தது அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே நினச்சி, அந்த ரைட் பிரதர்ஸை வந்து மனசுக்குள்ளே நினச்சி அவங்கள மதித்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் பொதுவாக எல்லார்ட்டையும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதில் வந்து ஆனந்திபென் பட்டேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து ஒரு கான்வெகேஷன் பட்டமளிப்பு விழா யூனிவர்சிட்டியில் யூபியில் உத்தரப்பிரதேசில், அதில் போய் பேசினவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிட்டு கிடக்குறாங்க. புத்தகத்திலலாம் அப்படி தான் வந்துட்டு இருக்கு, பேப்பர்லாம் அப்படி தான் வருது. எல்லாரும் மாணவர்கள் ஃபுல்லாக அப்படி தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது உண்மையே கிடையாது. உண்மை கிடையாதா? அங்கே இருந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன அது உலகமே ஒத்துக்கிட்டு எத்தனையோ வருஷங்களாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு உலகம் ஏற்றுக்கிட்ட ஒரு மேட்டரை, ரொம்ப ஆழமாக வரலாற்றில் இடம் பிடிச்ச மேட்டரை, ஆழமாக பதிச்ச மேட்டரை வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்கலையா? ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்காம வேறு யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா? வேறு யாராக இருக்கும்? அதான் காமெடியான மேட்ரு. வேறு யாருன்னா வேறு யாராவது பேரை சொல்லணும்ல. ராமாயணம் மகாபாரதத்தில் புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ ஏதாவது அந்த அட்லீஸ்ட் அந்த புஷ்பக விமானம்ன்ற டேமாவது கேள்விப்பட்டிருப்போம்ல. புஷ்பக விமானம் சொல்லிட்டு ராமாயணம் மகாபாரதத்தெல்லாம் இருக்குது. ராமாயணம் மகாபாரதம் காலத்திலேயே புஷ்பக விமானம்ன்றதை கண்டுபிடிச்சி, அந்த காலத்திலேயே நம்ம முனிவர்கள் இப்படிலாம் இருந்து கடவுள்கள் இப்படிலாம் இருக்கும்போது ரைட் பிரதர்ஸ் வந்து வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்றது எப்படி சொல்ல முடியும்? உலகத்திலேயே வந்து கிட்டத்தட்ட விமானத்தை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள் தான். ராமாயணம் மகாபாரதம் காலத்திலே இது கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு வந்து விமானம் சொல்லி பேர் வைக்கலே தவிர புஷ்பக விமானம், புஷ்பக விமான் அப்படின்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் அப்படி ஒரு இதை இருந்தே தவிர, அதனால் விமானத்தை கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான், ரைட் பிரதர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்திபென் பட்டேல் சொல்லியிருக்காங்க. இதை படிக்கும்போது எனக்கு வந்து என்ன பேசுகிறதுனே தெரியல. எனக்கு வந்து இனம் புரியாத ஒரு சிரிப்பு எனக்கு வந்துச்சு. அதான் உண்மை. புதுசாக கிளம்புறாங்களேன்ற மாதிரி இருக்குது. ஆமாம், இப்போ லைஃப் ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது நமக்கு அப்பப்போ காமெடியான பல மேட்டர்கள்லாம் வேணும்ல. அது மாதிரி இந்த மாதிரி பல பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த லைட்டர் வெயின் அப்படின்னு இருக்குல்ல, அப்படியே பீப்புளுடைய பல ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி மேட்டர்களை வந்து தணிப்பதற்கு ஆனந்திபென் பட்டேல் மாதிரி பல பேர் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் சொல்லப்போனால்.